முக்கிய செய்திகள். காற்றழுத்த தாழ்வு வலுவடைவதால் ஆந்திராவில் வெளுத்து வாங்கும் மழை. 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. ஹரியானாவில் மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக இளைஞர் அடித்து கொலை. தெய்வமாக வழிபடுவோரை எப்படி தடுக்க முடியும் என்ற முதலமைச்சர் கருத்தால் அதிர்ச்சி. இளைஞர்களின் செயற்கை நுண்ணறிவு திறனை மேம்படுத்த தமிழக அரசு திட்டம். கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்த ஒப்பந்தம். நீதிமன்ற மின்னணு பதிவுகளில் முறைகேடு நடந்திருப்பதாக ஜாஃபர் சேட் புகார். அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம். சென்னையில் உற்சாகமாக தொடங்கியது இரவு நேர ஃபார்முலா 4 கார் பந்தயம். சாலைகளில் சீறி பாய்ந்த கார்களை காண ஆர்வமாக திரண்ட ரசிகர்கள். வணக்கம். வணக்கம். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஆந்திராவில் 8 மாவட்டங்களில் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களில் கனமழை கொட்டி வருகிறது. ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா, குண்டூர், என்டிஆர் மாவட்டங்களில் பெய்யும் தொடர் மழையால் ஆறு, ஓடைகள், ஏரிகள் நிரம்பி வழிகின்றன. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். குண்டூரை அடுத்த உட்பலப்பாடு என்ற இடத்தில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த ஆசிரியரின் கார் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதில் அவரும் காரில் பயணித்த மாணவர்கள் இருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருப்பதி அம்தராவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வீடுகளில் இடுப்பளவுக்கு மேல் தண்ணீர் சூழ்ந்தது. வீடுகளில் சிக்கியவர்கள் கயிறு கட்டி மீட்கப்பட்டனர். விஜயவாடாவில் உள்ள ஒரு வீட்டில் பெரிய பாறை விழுந்ததில் 4 பேர் உயிரிழந்தனர். அங்குள்ள கனக துர்க்கையம்மன் கோயிலுக்கு செல்லும் மலைப்பாதையில் பாறைகள் சரிந்து விழுந்ததால் 3 நாட்களுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணா மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சந்தர்லப்பாடு அருகே உள்ள முப்பாலா கிராமத்தில் தரைப்பாலத்தை தண்ணீர் மூழ்கடித்து செல்கிறது. இருசக்கர வாகனத்தில் பாலத்தை கடக்க முயன்ற வாலிபர் ஒருவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். தெலுங்கானாவில் பெய்து வரும் கனமழையால் ஹைதராபாத் நகரமே தண்ணீரில் தத்தளிக்கிறது. தெலுங்கானாவில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களும் வாரங்கல், ஹனம்கொண்டா பகுதிகளில் பல கிராமங்களும் வெள்ளத்தில் மூழ்கின. மல்லேப்பள்ளியில் பாலத்தை கடக்க முயன்ற போது வெள்ளத்தில் சிக்கிய காரில் சென்றவர்களை அப்பகுதி மக்கள் பத்திரமாக மீட்டனர். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. காளிகேசம் பகுதியில் ஆற்றில் குளித்த சென்னையைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியரை காட்டாற்று வெள்ளம் இழுத்துச் சென்றதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். புதுக்கோட்டையில் மழையுடன் வீசிய பலத்த காற்றில் தகர கொட்டகைகள் பறந்தன. திருவாரூர், மன்னார்குடி, கோட்டூர், நீடாமங்கலம், கூத்தாநல்லூர் பகுதிகளிலும் திருவண்ணாமலை, போளூர் ஆகிய இடங்களிலும் கனமழை பெய்தது. கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரால் ஒகேனக்கல் அருகே காவிரியில் பாயும் நீரின் அளவு வினாடிக்கு 22,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதற்கிடையே வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் ஆந்திர மாநிலம் கலிங்கப்பட்டினம் அருகே கரையை கடந்தது. இதையடுத்து ஆந்திராவில் 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும், கர்நாடகாவில் குடகு மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக இளைஞர் ஒருவர் கும்பலால் கொலை செய்யப்பட்ட நிலையில் பசுவை தெய்வமாக வழிபடும் மக்கள் இதுபோன்ற தாக்குதலில் ஈடுபடுவதை எப்படி தடுக்க முடியும் என்று முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சபீர் மாலிக் என்ற இளைஞர் பந்த்ரா கிராமத்தில் பழைய பொருட்களை சேகரித்து பிழைத்து வந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன் அவர் மாட்டிறைச்சி சாப்பிட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அபிஷேக், ரவீந்தர், மோகித், ஷாகில், கமல்ஜித் ஆகிய பசு பாதுகாவலர் நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் சபீர் மாலிக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இளைஞர் கொலை தொடர்பாக 7 பேரை போலீசார் கைது செய்தனர்.
மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக இளைஞர் கொல்லப்பட்டது குறித்து எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி இந்த சம்பவத்தில் கும்பலாக அடித்துக் கொண்டார்கள் என்ற வாதம் சரியானதல்ல என்று கூறியுள்ளார். பசுவை தெய்வமாக நினைத்து வழிபடுபவர்கள் மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக அறிந்து இவ்வாறு தாக்குதலில் ஈடுபட்டால் அவர்களை யாரால் தடுக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பசுக்களை பாதுகாக்க சட்டப்பேரவையில் கடுமையான சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாகவும் அதில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் ஹரியானா முதலமைச்சர் கூறியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே மகாராஷ்டிராவில் துலை விரைவு ரயில் சென்ற அஷ்ரப் முன்யார் என்ற முதியவர் பிளாஸ்டிக் பக்கெட்டுகளில் மாட்டு இறைச்சி கொண்டு செல்வதாக கூறி இளைஞர்கள் கும்பலாக தாக்குதல் நடத்தும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது மகளின் இல்லத்தில் நடைபெறும் விழாவுக்காக இறைச்சியை கொண்டு செல்வதாக முதியவர் விளக்கம் அளித்தும் ஏற்காத இளைஞர் கூட்டம் சக பயணிகள் முன்னிலையில் தாக்குதல் நடத்தியது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக இளைஞர்களை செயற்கை நுண்ணறிவு திறன்களுடன் மேம்படுத்த கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றும் இலக்குடன் செயல்பட்டு வரும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். சான் பிரான்சிஸ்கோவில் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்ற அவரது முன்னிலையில் ரூபாய் 900 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதைத் தொடர்ந்து ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களை பார்வையிட்டு அவற்றின் உயர் அலுவலர்களை நேற்று சந்தித்த திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுத்தார். கூகுள் நிறுவனத்தில் கூகுள் கிளவுட், கூகுள் பிக்சல் பிரிவுகளில் உயர் அலுவலர்களுக்கும் தமிழ்நாட்டு முதலீட்டு மேம்பாட்டு பிரிவு நிர்வாக இயக்குநருக்கும் இடையே பல்வேறு துறைகளில் தொழில்நுட்ப புதுமைகளை ஊக்குவிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் வலுவான செயற்கை நுண்ணறிவு செயல்பாட்டு சூழலை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் மூலம் எதிர்கால முயற்சிகளுக்கு மாநிலத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளை பற்றி ஆராய என்றும் தமிழக இளைஞர்களை செயற்கை நுண்ணறிவு திறன்களுடன் மேம்படுத்தும் விதமாக அவர்களுக்கு நான் முதல்வன் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் டிஜிட்டல் பயிற்சி வழங்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் சிறு குறு நிறுவனங்கள் உயர்வு பெற வசதியாக கூகுள் கிளவுட் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் புதுமையான முயற்சிகள் ஊக்குவிக்கப்படும் என்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கூகுள் மூலம் தொழில் முனைவோர் நிதியுடன் கூடிய தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு நேற்றிரவு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பிரபலமான நிறுவனங்களுக்கு சென்றது தமக்கு வியப்பூட்டும் அனுபவமாக அமைந்திருப்பதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஸ்டாலின் பல்வேறு பயிற்சிகள் மற்றும் கூட்டாண்மைகளை வலுப்படுத்தி ஆசியாவின் முதன்மையான வளர்ச்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்த உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை தன் மீது தொடர்ந்த வழக்கை ரத்து செய்வதாக அறிவித்துவிட்டு அதே வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரிப்பதை எதிர்த்து முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு ஜாபர் சேட் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த 2006-2011ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசின் விருப்புரிமை ஒதுக்கீட்டின் கீழ் அப்போது IPS அதிகாரியாக இருந்த திரு ஜாபர் சேட்டின் மனைவி பர்வீன் உள்ளிட்ட சிலருக்கு திருவான்மையூரில் 3457 சதுர அடி மற்றும் 4763 சதுர அடி அளவிலான வீட்டு மனைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. ஆனால் அவற்றை முறைகேடாக பெற்றதாக திரு ஜாபர் சேட் அவரது மனைவி ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை 2011ஆம் ஆண்டு ஊழல் வழக்கை பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் திரு ஜாபர் சேட் மீது அமலாக்கத்துறை 2020ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு SM சுப்பிரமணியம், திரு சிவஞானம் ஆகியோர் கொண்ட அமர்வு வழக்கை ரத்து செய்வதாக அறிவித்தது. பின்னர் சில விளக்கங்களை பெறுவதற்காக இந்த வழக்கு மீண்டும் பட்டியலிடப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் 3ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை வாதம் முடிந்த பின் அன்றே உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கடந்த 28ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திரு ஜாபர் சேட் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் தம் மீதான வழக்கை ரத்து செய்வது தொடர்பான உத்தரவு குறிப்பு நீதிமன்ற இணையதளத்தில் வெளியானதாகவும் ஆனால் அது பின்னர் திடீரென அந்த தீர்ப்பு முறைகேடாக நீக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் அவர். இதனால் இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்படவில்லை என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள திரு ஜாபர் சேட் தமது மனுவை அவசர வழக்காக பட்டியலிட்டு விசாரிக்க வலியுறுத்தி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு TY சந்திரசூட்டுக்கு அவசர கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். தெற்காசியாவிலேயே முதல் முறையாக நடைபெறும் ஃபார்முலா 4 வகை இரவு நேர கார் பந்தயம் சென்னையில் உற்சாகமாக தொடங்கியது.
தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த தனியார் பந்தய அமைப்பு இணைந்து நடத்தும் இப்போட்டிகள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டு மிக்ஜாம் புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. போட்டி நடத்தப்படுவதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்ட நிலையில் சர்வதேச ஆட்டோ கூட்டமைப்பான IFAவின் அனுமதி சான்றிதழ் பெறப்பட்டு உயர்நீதிமன்ற அனுமதியுடன் ஃபார்முலா 4 போட்டிகள் நேற்றிரவு முறைப்படி தொடங்கின. கடற்கரையை ஒட்டியுள்ள தீவுத்திடலில் தொடங்கி நேப்பியர் பாலம், சிவானந்தா சாலை வழியாக மீண்டும் தீவுத்திடலை வந்தடையும் வகையில் 3.5 கிலோமீட்டர் தூரம் நடைபெறும் இப்போட்டியை விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடக்க விழா நிகழ்ச்சியாக கார்பந்தய வீரர்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. சீறி பாய்ந்தபடி வளைந்தும் நெளிந்தும் லாவகமாக திரும்பிய கார்களின் சாகச விளையாட்டுகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. மழை காரணமாக ஏற்பட்ட தாமதம் காரணமாக பந்தய அட்டவணை மாற்றப்பட்டு போட்டிகள் தொடங்கியதால் நேற்றிரவு பயிற்சி பந்தயம் மட்டும் நடைபெற்றது. இரவில் சீறி பாய்ந்த பந்தய கார்கள் 16 திருப்பங்களில் பாய்ந்து சென்ற காட்சிகளை நேரில் கண்டு ரசித்தது மறக்க முடியா அனுபவமாக இருந்ததாக ரசிகர்கள் உற்சாகத்துடன் தெரிவித்தனர். ரேஸ் காருக்காக நாங்கள் பூந்தமல்லிலேருந்து வந்துட்டு இருக்கோம். எங்கள் பையன் ரொம்ப ஆசைப்பட்டான்னு சொல்லி நாங்கள் இங்கே பார்க்கறதுக்காக இங்கே வந்தோம். நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் உண்மையிலே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு பசங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரிலாம் மோட்டிவேஷன் ஒரு ஊக்குவிக்கும், பசங்களுக்கு லைஃப் வரும். ஆக்சுவலி இந்தியாவிலையும் சென்னையில் நடக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. பசங்க பார்க்கும்போது இது ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஷைன் ஆகலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டடீஸ்னு இருக்காங்க, எவ்வளோ பசங்களுக்கு இதுலேயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? இது புதுசாக இருக்குது. இதே மாதிரி நிறையா பண்ணால் இன்னும் வர அப்கமிங் இயர்ஸில் நிறைய டேலண்ட் சொல்லிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஃபார்முலா பந்தய போட்டிகளில் ஃபார்முலா 4 வகை பந்தயம் நகரின் மைய பகுதியில் நடத்தப்படும் சர்க்கியூட் ரேஸ் வகையாகும். எனவே போட்டி நடைபெறும் பந்தய சாலைகள் இரும்பு கம்பிகளால் தடுக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. உலக அளவில் முக்கியமான நகரமாக தலைநகர் சென்னைக்கு புதிய அடையாளத்தை தரும் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் தகுதிச் சுற்று போட்டிகளும் இறுதிப் போட்டியும் இன்று மாலை நடைபெற உள்ளன. ஹரியானாவில் பிஷ்னோய் பண்டிகையை முன்னிட்டு அங்கு அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெற இருந்த சட்டப்பேரவை தேர்தல் 5ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் உள்ள 90 தொகுதிகளுக்கு அக்டோபர் 1 தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது. இந்நிலையில் ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த பிஷ்னோய் சமூகத்தினர் தங்கள் ஆன்மீக குரு ஜம்பேஸ்வரரின் நினைவாக அமாவாசை தினத்தன்று ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சொந்த கிராமங்களுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பதும் நூற்றாண்டு காலமாக கொண்டாடப்படும் இந்த பண்டிகை தேர்தல் நாளன்று வருவதும் வாக்குப்பதிவை பாதிக்கும் என்று கருதப்பட்டது. இதையடுத்து சட்டப்பேரவை தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்தன. அதனால் அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெற இருந்த வாக்குப்பதிவு 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் 8ஆம் தேதி எண்ணப்படும் என்றும் அன்றைய தினமே ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊருக்குள் நுழைந்த ஒற்றை யானை சாலையில் திடீரென ஓடியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கூடலூர் சுற்றுப்பகுதிகளில் அவ்வப்போது உணவு தேடி யானைகள் ஊருக்குள் நுழைவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கூடலூரில் இருந்து கேரளா செல்லும் சாலையில் வனப்பகுதியிலிருந்து திடீரென வெளியேறிய ஒற்றை யானை கோலிபாலம் என்ற பகுதியில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் மற்றும் இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தியதுடன் சாலையில் ஓடத் தொடங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. யானை ஓடிய பகுதியில் இருந்த கூடலூர் அரசு கல்லூரிக்கு விடுமுறை என்பதால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் யானையை காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். இதனிடையே ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து அடிவாரத்துக்கு இறங்கிய யானை கூட்டத்தை ட்ரோன் மூலம் கண்காணித்த வனத்துறையினர் அவற்றை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். யானை நடமாட்டத்தால் செண்பகத்தோப்பிலிருந்து மம்சாபுரம் செல்லும் சாலையை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் என வனத்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்நிலையில் உதகை அருகே மசனகுடி அருகே ஆச்சக்கரை பகுதியில் காட்டு யானைகளுக்கு அத்துமீறி உணவு அளித்து வரும் தனியார் தங்கும் விடுதியை 3 நாட்களில் மூட மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள்.
கர்நாடகாவுடன் ஓசூரை இணைக்காமல் மெட்ரோ திட்டத்தை நீட்டிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று கன்னட அமைப்பின் தலைவர் திரு வாட்டாள் நாகராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கர்நாடகா தமிழக எல்லையான அத்திப்பள்ளி பகுதியில் கன்னட அமைப்புகளின் சார்பில் நடந்த சாலை மறியலில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். இடஒதுக்கீடு விதிமுறைகளை தவிர்த்து நேரடி நியமனம் மூலம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் உயர் பதவிகளில் பலர் நியமிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ICAR எனப்படும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலில் 2007ஆம் ஆண்டு முதல் நேரடி நியமனத்தின் மூலம் துறை தலைவர், துணை மற்றும் இணை இயக்குநர் உள்ளிட்ட உயர் பதவிகளில் 2700க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாக ICAR விஞ்ஞானிகள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதனால் 25 ஆண்டுகளுக்கும் மேல் பணியாற்றியவர்களின் பதவி உயர்வு வாய்ப்பு பறிக்கப்பட்டுள்ளதாக கூட்டமைப்பு கூறியுள்ளது. கள் இறக்குவதற்கான தடையை தமிழக அரசு நீக்க கோரி நாமக்கல்லில் டாஸ்மாக் கடைக்கு பூட்டு போட முயன்ற விவசாயிகள் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். கையில் பூட்டு சங்கிலியுடன் வந்த விவசாயிகளை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் திரு வேலுச்சாமி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோரை கைது செய்த போலீசார் அவர்களை தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் பெயரில் உள்ள மெட்ரிகுலேஷன் என்ற பெயரை நீக்கி தனியார் பள்ளி என பெயர் வைப்பது குறித்து பரிசீலிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வேமன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி திரு கிருஷ்ணகுமார் தலைமையிலான அமர்வு இது கொள்கை முடிவு என்பதால் அரசுக்கு உத்தரவிட முடியாது என்று கூறி வழக்கை முடித்து வைத்தது. குன்றக்குடி தவ திரு பொன்னம்பல அடிகளாரை திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி சந்தித்து பேசினார். காரைக்குடி அருகே குன்றக்குடியில் உள்ள ஆதீன மடத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிடர் கழகம் மேற்கொண்ட தொடர் முயற்சிகளின் காரணமாகவே சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு முன்வந்துள்ளதாக கூறினார். முன்னதாக அருள்நெறி தந்தை அருளாலயத்தில் உள்ள காலஞ்சென்ற குன்றக்குடி அடிகளாரின் திருவுருவ சிலைக்கு திரு வீரமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெண்களின் திருமண வயதை 21ஆக உயர்த்தும் சட்ட முன்வடிவை வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழக அரசும் பெண்களின் திருமண வயதை உயர்த்துவதற்கான சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்று கூறியுள்ளார். சவுதி அரேபியாவில் திடீர் என இடி மின்னலுடன் பெய்த அடைமழை மெக்காவுக்கு சென்ற பயணிகளுக்கு மகிழ்வை தந்தது. அங்கு எப்போதாவது மழை பொழிந்து குளிர்ச்சி நிலவுவது வழக்கம். தற்போது கோவையில் இருந்து மெதினா சென்ற நூற்றுக்கணக்கான யாத்ரீகர்களுக்கு இந்த மழை பொழிவு மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினம் மற்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையொட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 163வது சட்டப்பிரிவின் கீழ் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வரும் 11ஆம் தேதி தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு தினம் அனுசரிக்கப்பட உள்ளது. அக்டோபர் 31ஆம் தேதி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை நடைபெறுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைவதால் ஆந்திராவில் 8 மாவட்டங்களில் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் பசுவை தெய்வமாக வழிபடுவோரை எப்படி தடுக்க முடியும் என்று முதலமைச்சர் நயாப் சிங் சைனி கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெற்காசியாவிலேயே முதல் முறையாக நடைபெறும் ஃபார்முலா 4 வகை இரவு நேர கார் பந்தயம் சென்னையில் நேற்றிரவு உற்சாகமாக தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.